ஸோ S3 அப்படின்றதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். ஓகேவா? ஸோ அத நேம்லயே வந்து அவங்க குடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் சிம்பிளா வந்து ஸ்டோர் பண்றதுக்கு நாங்க குடுத்துருக்கிற சர்வீஸ் தான் அப்படின்றது வந்து சொல்ட்டாங்க. ஸோ அதோட நேம்லயே சொல்ட்டாங்க. அதான் இந்த S3 அப்படின்ற ஒரு சர்வீஸு. ஸோ இந்த S3ன்ற சர்வீஸ நம்ம எதுக்கு கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Google Drive அப்படின்ற ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு Google Drive யூஸ் பண்ணி நம்ம என்னலாம் பண்ணியிருக்கோம் ஆக்டிவிட்டீஸ். அந்த Google Driveக்குள்ள வந்து நமக்கு ஏதாவது ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வேணும்னா, அத வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா? ஸோ இப்ப அத வந்து அப்லோடும் பண்ணிக்கலாம். நமக்கு எப்பலாம் தேவையோ அத வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து அதுக்கு ஜஸ்ட் இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் தேவை. எந்த ஒரு டிவைஸ்ல இருந்து வேணாலும் நம்ம வந்து லாகின் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாஸ வந்து அப்லோடும் பண்ணிக்கலாம், டவுன்லோடும் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? ஆ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நமக்கு நம்மளோட கையில ஒரு மொபைல் இருக்குது. நமக்கு வந்து ஒரு லேப்டாப் இருக்கு அப்டின்னா, அதுக்குள்ள வந்து நம்ம எப்படி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு டேட்டாவ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். என்ன ஒரு ஃபார்மேட்ல வேணாலும் இருக்கலாம். லைக் வந்து ஒரு ஃபோட்டோஸ்